ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வாங்க லஞ்ச் சமைக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே சாப்பாடு வச்சாச்சு. இன்னைக்கு தக்காளி சாப்பாடு கிளறிட்டு மத்தி மீன் பொரிக்க போகிறோம். பாருங்க, மத்தி 1 கிலோ எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு யாருமே இல்லை, எங்கள் பையன் நடந்துருக்குறோம். அதனால மத்தி 1 கிலோ இல்லை, 2 கிலோ 3 கிலோ எடுப்போம். இன்னைக்கு 1 கிலோ தான் எடுத்துருக்குறோம். சமைச்சிட்டு சாப்பிட போகிறோம். வாங்க பார்க்கலாம். உப்பு போட்டு கலக்கலாம். கல்லுப்பு போட்டு நல்லா கலக்கலாம். கழுவுறதுக்கு போகிறோம். போதும். அதுக்கப்புறம் கழுவிட்டு மசாலா போட்டு தடவி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சாப்பாடு கிளறிட்டு மீனை பொரிச்சிட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த தள்ளி ஊத்தாம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜேபி மசாலா இதுதான் போடுறதா இருந்தது. ஆனால் இப்போ இது போடல. நம்ம புதுசாக மசாலா ரெடி பண்ணி போட்டு செஞ்சு பார்க்கணும். செஞ்சுருக்குறேன் ஏற்கனவே ஒரு தடவை. சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு அரைச்சிக்கலாம். மசாலா கலந்துட்டு அரிசி மாவு ஒரு கரண்டி, மைதா அதே அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு அதே அளவு, மல்லித்தூள் 2 கரண்டி வைக்கலாம். சிவப்பு மிளகாய் தூள், வரமிளகாய் தூள் அது ஒரு 2 கரண்டி, மஞ்சள் தூள், அப்புறம் இதை நம்ம ஆம்லெட் போட்டு சாப்பிட்டுக்கலாம். என்ன பண்ணலாம்னா நல்லா ஸ்பூனை வச்சு நல்லா கலக்கணும். உள்ள என்ன கிடக்குது? அது வெங்காய சரு. என்ன ஒட்டவே மாட்டேங்குது.
மஞ்சக்கரு போடக்கூடாது. என்ன சொல்றீங்க? மஞ்சக்கரு போடல, இறால் போட்டோம்ல. ஒரு முட்டையை உடச்சு அப்படியே தான் ஊற்றணும். இல்லை இல்லை, இப்போ எலுமிச்சம்பழ சாறு ஊற்றிக்கலாம். போதும், அளவாக ஊற்றிக்கலாம். இதெல்லாம் போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜிக் 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 ஜிக்னு. இது கூட வேணால் கேசரி பவுட்ரு போட்டுக்கலாம். நல்லா செவன் இருக்கும். கொஞ்சோண்டு கேசரி பவுடர், தண்ணி ஒழிச்சு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. பாத்தியா, இதை மறந்துட்டோம். இந்த ஐட்டத்தை மறந்துட்டோம் பாத்தியா. ஏன்னா இன்னைக்கு போடுறதுக்கு மறந்துட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நல்லா போட்டு நல்லா கொலன்னு மிக்ஸ் பண்ணிட்டு மீனில் போட்டு நல்லா தடவி, இப்போ நம்மளே ரெடி பண்ண பேஸ்ட்டு தயாராகிடுச்சு. மீன் பேஸ்ட், மீன் மசாலா பேஸ்ட், மீன் மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நீ மீனுக்கு போட்டு தடவி காய வச்சிடலாம். உப்பு போடணும். நீ நல்லா வேலை செஞ்ச, நானும் மறந்துட்டேன். இப்படியெல்லாம் மறந்து வேலை செஞ்சேன். என்ன உப்பு போடுறதுக்கு பதிலாக நீங்கள் மீன் மசாலா போட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எவ்வளோ போடணும்? கொஞ்சமாக போடணும். சப்புன்னு இருந்துச்சு, உப்பு இருந்துச்சு. இப்போ நல்லா போட்டு தடவி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். ஒரு பிளேட் வச்சுக்கலாம். நல்லா தடவி மீனை இப்படி மசாலா செஞ்சு போட்டு பொரிச்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்கும். ஜாஸ்தியாக தான் இருக்கும் மசாலா. 2 கிலோ மீனுக்கு கலக்கிற மாதிரி கலக்கி வச்சுக்கிறேன். முடிச்சிட்டோம். இதுலயே தூக்கி வச்சிருவோம் காய்க்கு.
வெங்காயம் வெட்டிக்கலாம். வெங்காயம் வெட்டிட்டு தக்காளி வெட்டிட்டு சாப்பாடு தாளிச்சுக்கலாம். வெட்டியாச்சு. அடுத்து தக்காளி வெட்டிக்கலாம். இப்போ தக்காளி வெட்டிக்கலாம். என்னன்னா கொரோனா திரும்ப வருது அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் பயமா தான் இருக்குது. என்ன பண்றது தெரியல. நல்லா ப்ரே பண்ணிக்கங்க. இன்னைக்கு கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிக்கங்க. லாக்டவுன் திரும்ப வரக்கூடாது அப்படின்னு நாங்களும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். எங்களுக்காகவும் ப்ரேயர் பண்ணுறோம். ஏன்னா லாக்டவுன் வந்துச்சுன்னா எங்கள் உழைப்பு அவ்வளோதான். தக்காளி வெங்காயம் அரிஞ்சாச்சு. தாளிச்சு விட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகாய் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு வயிறு வலி வந்தது மிச்சம். டேஸ்டா இருக்குன்னு சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு போட்டு வயிறு வலி வந்துச்சு. 2 நாளா ஒரே வயிறு வலி. அல்சர் வேற இருக்குது எனக்கு. அதனால பச்சை மிளகாய் அதிகமாக சேர்த்துனோம்னா திரும்ப வயிறெல்லாம் புண்ணாயிடும். அதனால வரமிளகாய் போட்டுக்கலாம். போதும் வரமிளகா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நானும் சாப்பாடு செய்யறதுக்கு லீவ் விட்ட காலையில. சாப்பாடு மட்டும் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுட்டு போனார். நான் வந்து எந்திரிக்கவே இல்லை. நைட்டு 12 மணி 1 மணி வரைக்கும் எந்திரிக்கவே இல்லை. கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு வந்து படுத்த தூக்கமே வரல. அதனால காலையில் நான் லேட்டாக தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு நான் எங்களுக்களவா கொஞ்சம் பழைய நேற்று வச்ச காலிஃப்ளவர் குழம்பு இருந்துச்சு. தோசை ஊற்றி சாப்பிட்டு எண்ணெய் 3.5 கரண்டி ஊற்றிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடலைப்பருப்பு நல்லா தாளிக்கிற உளுந்து மட்டும் போட்டுக்குவோம். கடலைப்பருப்பு வேண்டாம். வரமிளகாய் ஊற்றிக்கலாம். வெங்காயம்
வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வாங்கிட்டு ஓரளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தகுந்த மாதிரி போடுறேன். நீங்க சாப்பாடு எவ்வளவு தாளிக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். சாப்பாட்டில் உப்பு போட்டிருந்தேன். சாப்பாட்டில் உப்பு போட்டிருந்தா அளவாக போட்டுக்கணும். நம்ம சாப்பாட்டில் உப்பு போட மாட்டோம். அப்புறம் சாப்பாடு எவ்வளோ தாளிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் போடணும். கொஞ்சமாக தாளிச்சோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் 2 மிளகாய், அப்படி நிறைய இந்த வடசத்துக்கு நிறைய தாளிச்சு தக்காளி, இவ்வளோ தக்காளி வேணும். தக்காளி கொஞ்சம் நிறைய போட்டால் தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா வரன்னு இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த உடச்ச முட்டை இருக்குது, அது ஆஃப் ஆயில் போட்டு நல்லா தக்காளி நல்லா வேகும். இந்த எப்படி எடுக்கிறது? துருண்டா இருக்குது, அதெல்லாம் எடுத்துடலாம். உப்பு போடுங்க. உப்பு மட்டும்தான் போட முடியும், உப்பு மட்டும் போடுங்க, அதெல்லாம் வேண்டாம். பெப்பர் இல்லை, இது ஜாஸ்தி தான். ஆனால் இந்த இதுலேயும் அதே அளவு தான் இருக்குமா? நாட்டுக்கோழி முட்டையில் மட்டும்தான் இருக்கும்ல, இதுலேயும் இருக்கும் அப்படிங்கிறான். 2 முட்டையுமே சாப்பிடலாமா? ஆனால் அளவுக்கு அதிகமாக சாப்பிடக்கூடாது. முட்டை டெய்லி ஒன்று தான் சாப்பிடுவோம், 10 சாப்பிடுவாங்க. அதிகமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு. புரோட்டீன் அதிகமாக சாப்பிட்டா வெயிட் ஏறும் நல்லா. அதனால தான் ஜிம்மில் எல்லாம் புரோட்டீன் பவுடர் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன கனி 2 முட்டை டெய்லி வாங்கிட்டு திங்க வேண்டியதா? உடம்பு அது ரெமோக்கு வேணா ஏறும், நம்மளுக்கெல்லாம் ஏறுமா? 10 முட்டை சாப்பிடுவோம் டெய்லி, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக உடம்பு ஏறும். சிக்கன் ஈரல் அதை எடுங்க. தீல் எடுக்குது, எடுத்தாச்சு. இப்பவே சாப்பாடு இருந்துச்சுன்னா அப்படியே பூவாட இருக்கும். காலை வச்சதுனால கொஞ்சம் கட்டி ஆயிடுச்சு. நல்லா உடச்சு விட்டுருக்கலாம் கட்டி இல்லாம. ரெமோக்கு சாப்பாடு வேணுங்கிறனால தான் காலையிலே வச்சிடுறது. ரெமோ வந்து ரேஷன் அரிசியெல்லாம் சாப்பாடு போட்டால் சாப்பிட மாட்டேங்குது. அது சாப்பிட்டாலும் ஜீரணமாக மாட்டேங்குது, அதுக்கு வாமிட்டு எடுத்துருது. அதனால நேரத்துலேயே அது சாப்பாடு வைக்கிறதுனால எங்களுக்கு சேர்த்தி வச்சிடுறது.
தக்காளி நல்லா வெந்து தொக்கு மாதிரி ஆயிடுச்சு. தக்காளி பழமே தெரியல. எண்ணெய் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பாட்டை போட்டு கிளறிக்கலாம். ஆட்டு குழம்பே சேர மாட்டேங்குது. இல்லை அன்னைக்கு போன வாரம் மீன் குழம்பு வேறு சாப்பிட்டு எச்சா வயிறு வலி. இது வந்து சூடாகணும். இது காலையில் செஞ்சு சாப்பாடுனால அடுப்புலேயே வச்சு கிளறிக்கலாம். சுடுசோறாக இருந்துச்சுன்னா இறக்கி வச்சு கிளறலாம். இது ஆறி போச்சு, அதனால கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். அப்போ உப்பு காரம்லாம் சாப்பாட்டு பிடிக்கும். நல்லா கைவிடாமல் கலரிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு 2 கோழி பிடிச்சிட்டு வந்து நம்மளே உரிச்சு, நம்மளே மசாலா தடவி, நம்மளே பொரிச்சு கிரில் சிக்கன் போட்டோம். கோழி இவ்வளோ நேரமாக கிளறுதாது. எல்லாரும் உள்ள கை வலிக்கும். இப்போ சட்டி வச்சுக்கலாம். மீன் போட ஆரம்பிச்சுக்கலாம். மீன் எண்ணெய் இருக்குது, அதே ஊற்றலாம். போன வாரம் போட்டது தானே. கட்லா போட்டது, ஜிலேபி போட்டது. கூட 2 கரண்டி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, மீனை போட்டுக்கலாம். அவ்வளோதான் போட முடியும். 5 மீன் போட்டிருக்குறேன், அவ்வளோதான் போட முடியும். அதுக்கு மேலே போட்டோம்னா இடப்பத்தாது வேகிறது. நல்லா ஃப்ரை ஆகணும். அப்பதான் வந்து முள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். அரைகுறையா வேக வச்சு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்காது. நல்லா வெந்துச்சுனாதான் நல்லா முள்ளெல்லாம் நல்லா வெந்து. தெரியுது படப்படக்கும். மண்டையெல்லாம் வேணும். அதுல இருந்து டொப்பு டொப்புன்னு போகும்போது இந்த கண்ணெல்லாம் வேகுங்க. தெரிச்சல் போடணும்.
எடுத்துடலாம். நல்லா வெந்துடுச்சு, எடுத்துக்கலாம். எப்படி வெந்தது சூப்பரா. இப்போ சாப்பிட்ற கலவை போட்டோம். நைட் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கிறேன். நைட் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் போட்டுக்கலாம். நைட் சாப்பிடும்போது ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சாச்சு. மசாலா தடவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா எத்தனை நாளைக்கு வேணாலும் அப்படியே வச்சிருக்கலாம். இன்னைக்கு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு, வாங்க பார்த்துக்கலாம். தக்காளி சாதம் நான் வட்டலில் போட்டுக்கிறேன். சாப்பிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குது. மத்தி மீன் வறுவல் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ மீனை பிச்சு கொதிக்குது. சாப்பாடு கொஞ்சம் எடுத்து இப்படி மீனையும் வச்சு இப்படி சாப்பிடுவாங்க. ஜெயா வாங்குறது மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்க, செமையா இருக்குல்ல. தலை வாழெல்லாம் நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டு பக்காவா இருக்குது. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. நாங்கள் போய் சாப்பிட போகிற பசிக்குது. மணி 4 ஆச்சு.